பொன்முடிக்கு அளிக்கப்பட்ட சிறை தண்டனை ஊழல் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு படிப்பினை என்று காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுக்கோட்டையில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். சில அமைச்சர்கள் மீது வழக்குகள் அல்லது நீதிமன்றத்தின் வாயிலாக தண்டனை, இதெல்லாம் இது என்ன பொன்முடிதான் முதல் தடவையா ஜெயிலுக்கு போறாரா? தண்டனை கொடுத்துருக்காங்க, ஜெயிலுக்கு போறாருங்கிறது இனிமே சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் தெரியும், போறாரா போகலையா விடுதலை ஆகிறாரான்னு. தண்டனை 3 வருஷம் அறிவிச்சிருக்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறை பொன்முடி இல்லை. ஏன் முதலமைச்சரே உள்ள இருந்திருக்காங்கல்ல இல்லையா? ஜெயலலிதாவே 4 வருஷம் முன்னாள் ஜெயிலில் இருந்தாங்க. இப்போ இறந்ததுனால போகல. அந்த பேர்ல இருந்து அமைச்சர்கள் போயிருக்காங்க, அதிமுக இருந்து அமைச்சர்கள் போயிருக்காங்க, திமுக 1-2 நடந்திருக்கு. இது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, ஊழல் தடுப்பு அதிகாரிகள் லெவலில் இருந்தாலும் சரி, எம்எல்ஏ லெவலில் இருந்தாலும் சரி, எம்பியில் இருந்தாலும் சரி, மந்திரி இருந்தாலும் சரி, மத்திய அமைச்சர்ல இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, யாருக்கு இந்த மாதிரி நிகழ்ந்தாலும் அது மற்ற எல்லாருக்கும் பாடம் தான். அது என்ன இருக்கு, எல்லாருக்கும் அது ஒரு படிப்பினை பாடம். எல்லாரும் ஒழுங்கா இருக்கணுங்கான அப்படிதான் எடுத்துக்கணும். உச்ச நீதிமன்றத்தில் கூட நிகழ்வுகளை வழக்குகள்ல ரைடு, இடி வச்சு பண்றது, இன்கம் டாக்ஸ் பண்றதெல்லாம் சில நேரங்கள்ல உள்நோக்கத்தோடு இருக்கக்கூடாது, பழிவாங்கிறதுக்காக இருக்கக்கூடாது, இன்னொரு கட்சியை அழிக்கிறதுக்காக, அந்த கட்சியுடைய புகழை குறைக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. இது பரவலா இருக்கணும். இப்ப சமீப காலங்கள்ல என்ன நடக்குது, பிஜேபி அரசாங்கம் இருக்கிற மாநிலங்கள்ல யாராவது மந்திரி வீட்டுல ரைட் நடந்திருக்கா? யாராவது மந்திரி கைது செய்யப்பட்டிருக்காங்களா? பிஜேபிக்கு தொடர்பு கூட்டணியா இருக்க மந்திரி யாராவது ஜெயில இருக்காங்களா? ஏன் அது திமுக அதே மாதிரி காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற அமைச்சர்கள் இவங்க வீட்டுல மட்டும் அவங்க போய் தடையில்லாம போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், பிஜேபி மந்திரிகள் வீட்டுக்குள்ள மட்டும் போறதுக்கு பயப்படுறாங்க? அதனால பாரபட்சம் இல்லாமல் நடக்கிற எல்லா விசாரணையும், அது பாரபட்சம் இல்லாமல் போடப்படுற வழக்குகள், அதன் மூலம் வரப்படுகிற தண்டனைகளை சம்பந்தப்பட்டவர்கள் அவங்கவுங்க அதை எதிர்கொள்வாங்க. அதுக்காக யார் மேலேயும் கேஸே போடாதீங்கன்னு நான் சொல்லலை. அப்படி கேஸ் இருந்தா, குற்றச்சாட்டு சொல்லப்பட்டா அவங்கவுங்க கோர்ட்ல அவங்க கேஸ் அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. ஆனா நான் சொல்றது இது விண்டிக்டிவா அரசியல் உள்நோக்க முடியாதாக இருக்கக்கூடாது.